சமூக மீடியா சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய நாளிலும் மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம். அந்த வகையிலே முஸ்லிம் சகோதரத்துவத்தை பயங்கரவாத குழுவாக வகைப்படுத்தும் செயல்முறையை ஆரம்பித்த ட்ரம்ப், கமாஸ் தாக்குதலால் பாதிக்கப்பட்டவர்கள் பயங்கரவாதங்களுக்கு பணம் செலுத்த உதவியதாக பைனான்ஸ் மீது வழக்கு, இஸ்ரேல் போருக்கு பிறகு மீள்தன்மையை அடைய முயற்சி, சூடானில் RSF ஒருதலைப்பட்ச 3 மாத போர் நிறுத்தம், அமெரிக்க போர் திட்டம் நிராகரிப்பு, ட்ரம்ப் ஜி ஜின்பிங் தொலைபேசி அழைப்பு, தைவான் பிரச்சினையை முன்வைத்து சீனா எச்சரிக்கை, ஆப்கானிஸ்தானில் பயங்கர தாக்குதல், 9 குழந்தைகள் மற்றும் ஒரு பெண் பலி, ரஷ்யா ட்ரோன்கள் ருமேனியா மற்றும் மால்டோவா எல்லைக்கு அருகில் கியவ் மீது தாக்குதல். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் முஸ்லிம் உலகின் மிகப்பெரிய பழமை மற்றும் செல்வாக்குமிக்க அரசியல் இஸ்லாமிய இயக்கங்களில் ஒன்றான முஸ்லிம் சகோதரத்துவத்தின் சில பிரிவுகளை வெளிநாட்டு பயங்கரவாத அமைப்புகள் மற்றும் சிறப்பாக நியமிக்கப்பட்ட உலகளாவிய பயங்கரவாதிகள் என வகைப்படுத்தும் செயல்முறையை நேற்று அதிகாரப்பூர்வமாக தொடங்கியுள்ளார். வெள்ளை மாளிகை வெளியிட்ட அறிக்கையின் அடிப்படையில் வெளியுறவு செயலாளர் மார்க்கோ ரூபியோ மற்றும் கருவூல செயலாளர் ஸ்காட் பெசன்ட் ஆகியோருக்கு லெபனான், எகிப்து, ஜோர்டான் உள்ளிட்ட நாடுகளில் செயல்படும் முஸ்லிம் சகோதரத்துவ அலகுகளை இந்த பட்டியலில் சேர்ப்பதற்கான பரிந்துரைகளை தயாரிக்க 45 நாட்கள் காலக்கெடு வழங்கப்பட்டுள்ளது. இந்த பிரிவுகள் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க கூட்டாளிகளுக்கு எதிரான வன்முறைகளை ஆதரிப்பதாகவும், பாலஸ்தீன போராளி குழு கமாஸ் மறைமுக நிதி உதவி பெறுவதற்கு ஒத்துழைப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளது. மத்திய கிழக்கில் அமெரிக்க நலன்களையும் நட்பு நாடுகளையும் பாதிக்கும் பயங்கரவாத மற்றும் ஸ்திரமின்மை வலையமைப்புகளை ஜனாதிபதி ட்ரம்ப் நேரடியாக எதிர்கொள்கின்றார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பு வெளியாகிய அதே நாளில் ட்ரம்ப் எகிப்தின் ஷர்ம் எல் ஷேக்கில் நடைபெறும் இஸ்ரேல் கமாஸ் போர் முடிவுக்கான உலக தலைவர்களின் உச்சி மாநாட்டில் பங்கேற்க ஏர்போர்ஸ் 1 விமானத்தில் புறப்பட முன் எடுத்து அவரது படங்கள் சர்வதேச ஊடகங்களில் பரவின. அமெரிக்க குடியரசுக் கட்சியினரும் வலதுசாரி குழுக்களும் பல ஆண்டுகளாக முஸ்லிம் சகோதரத்துவம் ஒரு பயங்கரவாத இயக்கம் என்றும் அது அமெரிக்காவிற்கும் அதன் கூட்டாளிகளுக்கும் பாதுகாப்பு அச்சுறுத்தல் என்றும் விவாதித்து வருகின்றனர். டெக்சாஸ் ஆளுநர் கிரெக் அபோட் சமீபத்தில் மாநில அளவிலும் இதே போன்ற பயங்கரவாத பெயரிடலை அமல்படுத்தியிருந்தார். ட்ரம்ப் தனது முதல் பதவிக்காலத்திலும் இதே பயிற்சியை தொடங்கியிருந்ததாக செனட்டர் ரூபியோ தெரிவித்துள்ளார். 1920களில் எகிப்தில் தொடங்கப்பட்ட முஸ்லிம் சகோதரத்துவம் இஸ்லாமிய அரசியலை முன்னிறுத்தும் இயக்கமாக விரைவில் பல முஸ்லிம் நாடுகளில் பரவி செல்வாக்குமிக்க அமைப்பாக மாறியது. பல நாடுகளில் அரசியல் மற்றும் சமூக அமைப்பாக செயல்பட்டாலும் சில நாடுகளில் இது ரகசிய வலையமைப்பாக கருதப்படுகின்றது. இஸ்ரேல் மீது கமாஸ் நடத்திய தாக்குதலில் உயிரிழந்தவர்கள், காயமடைந்தவர்கள் மற்றும் பணிய கைதிகளின் உறவினர்கள் உட்பட 306 பேர் உலகின் மிகப்பெரிய கிரிப்டோ வர்த்தக தளமான பைனான்ஸ் மற்றும் அதன் நிறுவனர் சாங்பெங் ஜாவோ மீது அமெரிக்க நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளனர். அவர்கள் அமெரிக்காவால் பயங்கரவாத குழுவாக அறிவிக்கப்பட்ட கமாஸ், ஹெஸ்புல்லா, பாலஸ்தீனிய இஸ்லாமிய ஜிஹாத் மற்றும் ஈரானின் புரட்சிகர காவல்படை ஆகிய அமைப்புகளுக்கு $1 பில்லியனுக்கும் அதிகமான நிதி பரிவர்த்தனைகளை பைனான்ஸ் செயல்படுத்த உதவியதாக குற்றம் சாட்டுகின்றனர். பைனான்ஸ் 2023 நவம்பரில் பண மோசடி தடுப்பு மற்றும் தடை சட்டங்களை மீறியது என்பதை ஒப்புக்கொண்டு $4.32 பில்லியன் அபராதம் செலுத்தியிருந்தது. நிறுவனர் சாங்பெங் ஜாவோ பண மோசடி தடுப்பு திட்டத்தை செயல்படுத்தவில்லை என்பது தொடர்பாக குற்றம் ஒப்புக்கொண்டு சிறை தண்டனை அனுபவித்தார். பின்னர் 2025 அக்டோபர் 23 அன்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவருக்கு மன்னிப்பு வழங்கினார். குறித்த வழக்கில் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு புகலிடமாக பைனான்ஸ் வேண்டுமென்றே வடிவமைக்கப்பட்டது. நிறுவனம் இதுவரை தனது முக்கிய வணிக முறையை மாற்றியமைக்கவில்லை என்று குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. பைனான்ஸ் தரப்பில் இந்த வழக்கை பற்றி கருத்து தெரிவிக்க மறுத்தாலும் நாங்கள் சர்வதேச தடை சட்டங்களை முழுமையாக பின்பற்றுகின்றோம் என்று சுருக்கமாக தெரிவித்துள்ளது. குறித்த வழக்கில் இழப்பீடு மற்றும் மும்மடங்கு இழப்பீடு கோரப்பட்டுள்ளது. இதற்கு இணையான மற்றொரு வழக்கில் பைனான்ஸ் மற்றும் ஜாவோ மீது மன்ஹாட்டன் கோர்ட்டில் தனியாக விசாரணை நடைபெற்று வருகின்றது. அந்த வழக்கை தள்ளுபடி செய்ய பிரதிவாதிகள் முயற்சித்த போதும் 2025 பிப்ரவரியில் நீதிபதி அதனை நிராகரித்து இருந்தார். இஸ்ரேல் கடந்த 2 ஆண்டுகளில் போரின் தாக்கத்தால் உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட்டு பல்லாயிரக்கணக்கான குடிமக்களின் அன்றாட வாழ்க்கையை பாதிக்கின்றது. அத்துடன் தொடர்ச்சியான அச்சுறுத்தலின் கீழ் வாழும் சமூகங்கள் மன உளைச்சல் மற்றும் பொருளாதார பிரச்சினைகளும் தொடர்கின்றன. இஸ்ரேல் தனது குடிமக்களுக்காக அதிக முதலீடு செய்ய வேண்டும். மன உளைச்சல் சீர்கேட்டால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளாக இருந்தாலும், தங்கள் தொழில்களை இழந்து பெரியவர்களாக இருந்தாலும் போருக்கு பிறகு நாட்டை மீண்டும் கட்டியெழுப்ப வேண்டும். 2 ஆண்டுகளாக தலைவர்கள் போருக்கு அடுத்த நாள்
பற்றி பேசினாலும் அரசியல் அமைப்புகள் போருக்கு முன் இருந்து பழக்க வழக்கங்களுக்கு திரும்பி வருகின்றன. அக்டோபர் 6 அன்று நிலவிய நிலையிலிருந்து கூட்டணி மற்றும் அரசாங்கம் நீண்டகால மீள்தன்மை திட்டங்களை உருவாக்குவதில் சிக்கல்களை எதிர்கொள்கின்றது. வடக்கு சமூகங்களில் ராக்கெட் தாக்குதல்கள், ஊடுருவல் முயற்சிகள் மற்றும் பொதுவான உறுதியற்ற சூழல் தொடர்கின்றது. அரசியல் மற்றும் சமூக அமைப்புகளில் நிலையான மாற்றங்கள் இல்லாமல் முதல் நாள் என்பதை வெறும் முழக்கமாக கருதி எதிர்கால பாதுகாப்பையும் மீள்தன்மையையும் வடிவமைக்க முடியாது. இதேவேளை தங்கள் அன்புக்குரியவர்களை அடக்கம் செய்ய இன்னும் காத்திருக்கும் குடும்பங்கள், தொடர்ச்சியான அச்சுறுத்தலின் கீழ் வாழும் சமூகங்கள் மற்றும் கடந்த 2 ஆண்டுகளில் உளவியல் பாதிப்புகளை சமாளிக்கும் குடிமக்களின் அன்றாட வாழ்க்கையை பிரதிபலிக்கின்றது. இஸ்ரேல் போருக்கு பிறகும் தனது குடிமக்களுக்காக மனநிலம் நீண்டகால மறுவாழ்வு, இடம்பெயர்ந்த குடும்பங்களுக்கு ஆதரவு மற்றும் சமூக பாதுகாப்பு ஆகியவற்றில் முக்கிய முதலீடு செய்ய வேண்டும். இல்லையெனில் கடந்த அபாயங்கள் மேலும் அதிகரித்து சமூக பிரிவுகள் மற்றும் அதிர்ச்சிகள் நிலைத்திருக்கும். சூடானில் இராணுவத்தினால் அமெரிக்க ஆதரவுடன் முன்வைக்கப்பட்ட போர் நிறுத்த முயற்சியை நிராகரித்த பின்னர் இராணுவ விரைவுப்படைகள் நேற்று ஒரு தலைபட்சமாக 3 மாத போர் நிறுத்தத்தை அறிவித்தன. இந்த நடவடிக்கை இராணுவ தலைவர் ஃபுர்கான் மற்றும் RSF தலைவர் டாக்லோவிற்கு இடையிலான பதற்றங்களை மேலும் ஆழப்படுத்துகின்றது. RSF ஏப்ரல் 2023 முதல் சூடானின் வழக்கமான இராணுவத்துடன் மோதி வரும் நிலையில் மனிதாபிமான போர் நிறுத்தம் என்றவாறு அறிவித்தது. RSF முன்மொழிவின் அடிப்படையில் இது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் குவாட் மத்தியஸ்தர்கள் முன்னிலை பெற்று முன்முயற்சிகளுக்கு பதிலாக எடுத்த நடவடிக்கை. குவாட் குழுவில் அமெரிக்கா, சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மற்றும் எகிப்து ஆகியவை உறுப்பினர்களாக உள்ளனர். இந்த முன்முயற்சியை RSF ஏற்க ராணுவம் நிராகரித்தது. புருக்கானந்த முன்முயற்சியை மிக மோசமானது என கூறி போராளிகளை நிராயுதப்படுத்தாமல் தங்களிடத்தில் வைத்திருக்கும் திட்டங்களை எதிர்த்து நிலைத்தார். RSF தலைவர் டாக்லோ RSF திறந்திருக்கும் பேச்சுவார்த்தைகள் மூலம் முன்னேற்றம் பெறலாம் என தெரிவித்துள்ளார். சூடானில் கடந்த 2 ஆண்டுகளில் மோதும் கட்சிகள் ஒவ்வொரு போர் நிறுத்த ஒப்பந்தத்தையும் மீறி போரிடும் நிலை தொடர்ந்து ஏற்பட்டு வருகின்றது. RSF மற்றும் இராணுவம் இடையிலான பதற்றம் அமெரிக்கா மற்றும் குவாட் மத்தியஸ்தர்களின் முயற்சிகளை தடுக்கும் விதமாக உள்ளது. சீனாவின் அதிபர் ஜி ஜின்பிங் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பல சர்வதேச பிரச்சினைகள் குறித்து உரையாடியதாக சீனாவின் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அதிகாரிகள் குறிப்பிட்டதாவது, இந்த அழைப்பில் உக்ரைன், சர்வதேச பாதுகாப்பு மற்றும் பிற முக்கிய அமெரிக்க சீனா தொடர்பான விவகாரங்கள் பேசப்பட்டுள்ளன. ஆனால் முக்கிய கவனம் தைவான் பிரச்சினை என்பது குறிப்பிடத்தக்கது. சீனா தன்னுடைய நிலைப்பாட்டினை தெளிவாக முன்வைக்கும் போது தைவான் பாதுகாப்பு மற்றும் அதன் சுற்றியுள்ள பிராந்திய பாதுகாப்பு சூழலை விமர்சிக்கின்றது. அமெரிக்காவின் முக்கிய பாதுகாப்பு கூட்டாளியான ஜப்பான் தைவான் பிரச்சனையில் செயல்பாட்டுடன் இருப்பதால் சீனா கடந்த சில வாரங்களாக ராஜதந்திர மோதலில் ஈடுபட்டு உள்ளது. இந்த அழைப்பின் போது ஜின்பிங் அமெரிக்காவின் தைவான் தொடர்பான நடவடிக்கைகள் மற்றும் அந்த செயல்களின் பிராந்திய பாதுகாப்பை மீறும் பாதிப்புகள் குறித்து எச்சரிக்கை வழங்கியதாக கூறப்படுகின்றது. சீனா தன்னுடைய ஊடுருவல்களுக்கு எதிரான நிலைப்பாடு மற்றும் தன்னுடைய தேசிய பாதுகாப்பு மற்றும் கண்ணியத்தை பாதுகாக்கும் உரிமை குறித்த உறுதியையும் இந்த சந்திப்பில் மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. இந்த அழைப்பு உலக அரசியலில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளில் சீனாவின் சீரற்ற நடவடிக்கைகள் மற்றும் அமெரிக்கா ஜப்பான் கூட்டாண்மையின் பின் விளைவை தெரிந்து கொள்ளும் முக்கிய வாய்ப்பாக மதிப்பிடப்படுகின்றது. தைவான் பிரச்சனையில் உலகின் மிக முக்கிய சக்திகளுக்கு இடையே ஏற்படும் இந்த எச்சரிக்கை அழைப்பு அந்த மண்டலத்தில் நிலவும் அரசியல் மற்றும் ராஜதந்திர அழுத்தத்தை மீண்டும் வெளிப்படுத்துகின்றது. ஆப்கானிஸ்தானின் குனார் மற்றும் பாக்டிகா மாகாணத்தில் நடைபெற்ற பயங்கர தாக்குதலில் 9 குழந்தைகள் மற்றும் ஒரு பெண் உயிரிழந்துள்ளனர். மேலும் 4 பேர் காயமடைந்தனர். இந்த நிகழ்வு அப்பகுதியில் பொதுமக்களின் பாதுகாப்பை குறித்து தீவிர கவலைகளை எழுப்பியுள்ளது. தலிபான் அரசு இந்த தாக்குதலை கண்டித்து பாதிக்கப்பட்டோர் குடும்பங்களுக்கு ஆதரவு வழங்க நடவடிக்கை எடுக்கும் உறுதிமொழி கூறியுள்ளது. குறித்த சம்பவம் குறிப்பாக குழந்தைகள் மற்றும் பெண்கள் மீது நடைபெற்று வருவதால் உள்ளூர் சமூகங்களில் பெரும் அதிர்ச்சி மற்றும் பயம் ஏற்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த தாக்குதல் ஆப்கானிஸ்தானில் பொதுமக்களின் பாதுகாப்பு நிலைமை இன்னும் பாதிக்கப்படுவதாக காட்டுகின்றது. கடந்த சில ஆண்டுகளில் நாட்டில் அத்தகைய நிகழ்வுகள் குறைவாக இல்லாத நிலையில் பொதுமக்கள் மற்றும் சர்வதேச அமைப்புகள் தீவிர கவலை தெரிவித்துள்ளனர். இப்பகுதியில் உள்ள பள்ளிகள், மருத்துவமனைகள் மற்றும் பொது இடங்களில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறைவாக இருப்பதால் அடுத்த கட்டத்தில் மேலும் தீவிர பாதுகாப்பு ஏற்பாடுகள் அவசியமாக உள்ளன. அமைதிக்கான முயற்சிகள் பொதுமக்கள் தாக்குதல்களிலிருந்து காக்கும் வகையில் உடனடியாக நடைமுறையில் அமல்படுத்தப்பட வேண்டும் என உள்ளூர் அதிகாரிகள் வலியுறுத்தியுள்ளனர்.
உக்ரைனின் விமானப்படையின் அறிவிப்பின்படி ரஷ்ய தாக்குதல் ஆளில்லா விமானங்கள் ருமேனியா மற்றும் மால்டோவா எல்லைகளுக்குள் ஊடுருவியிருக்க வாய்ப்புள்ளது. இது உக்ரைனின் ஒடேசா பகுதியில் மால்டோவா எல்லைக்கு அருகே பல ரஷ்ய UAVகள் நாட்டின் எல்லையை கடக்க வாய்ப்புள்ளது என விமானப்படை தெரிவித்தது. அதே நேரத்தில் ருமேனியாவும் கடந்த நாட்களில் ரஷ்ய ட்ரோன்கள் மற்றும் தாக்குதல்களை எதிர்கொண்டு தனது வான் பாதுகாப்பு அமைப்புகளை எச்சரிக்கையாக வைத்துள்ளது. குறிப்பாக நவம்பர் 22ஆம் தேதி இரவு ருமேனியாவின் வான் பாதுகாப்பு F-16 போர் விமானங்களை ரஷ்ய ட்ரோன் தாக்குதலுக்கு மத்தியில் செயல்படுத்தியது. செப்டம்பர் 13ஆம் தேதி ரஷ்ய ஆளில்லா விமானத்தை ருமேனிய வான்வெளிக்குள் அனுப்பி உக்ரைனிய உள்கட்டமைப்பை டானூப் பகுதியில் தாக்க முயற்சித்தது. அத்துடன் நவம்பர் 25ஆம் தேதி இரவு மற்றும் அதிகாலையில் ரஷ்ய ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் மூலம் உக்ரைன் தலைநகர் கியவ் மீது பரபரப்பான தாக்குதலை நடத்தியுள்ளது. இதனால் பல குடியிருப்பு அல்லாத கட்டடங்கள் அழிக்கப்பட்டு உடனடி பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன. ஸ்வியாடோஷின்ஸ்கி மற்றும் டார்னிட்ஸ்கி மாவட்டங்களில் குடியிருப்புகள் பாதிக்கப்பட்டு மக்களுக்கான இடிபாடுகள் ஏற்பட்டு உள்ளன. பெர்சர்ஸ்கி மற்றும் டினிப்ட்ரோவ்ஸ்கி மாவட்டங்களில் 22 மற்றும் 9 மாடி கட்டடங்கள் நேரடியாக தாக்கப்பட்டு தீ விபத்து ஏற்பட்டது. மீட்பு படைகள் தீயை அணைத்து நிலையை கட்டுப்படுத்தி வருகின்றனர். மேயர் கிளிச்கோ மக்களை ஆபத்தான பகுதியில் இருந்து விலகவும் அதிகாரப்பூர்வ தகவல்களை பின்பற்றவும் வலியுறுத்தி உள்ளார். அவசர சேவைகள் மீட்பு நடவடிக்கைகளை ஒருங்கிணைத்து பாதிக்கப்பட்டவர்களை வெளியேற்றும் பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். கியவ் மற்றும் உக்ரைனின் முக்கிய நகரங்கள் மீது தொடரும் தாக்குதல்கள் பொதுமக்கள் பாதுகாப்பை தீவிரமாக பாதிக்கின்றன. உக்ரைனில் நிலைமைகள் தொடர்ந்து கவலைக்கிடமாக உள்ளன. மீட்பு படைகள், மருத்துவ குழுக்கள் மற்றும் அவசர சேவைகள் மேம்பட்ட முறையில் செயல்பட்டு வருகின்றனர். இத்துடன் குறித்த காணொளி நிறைவு பெறுகின்றது. இது தொடர்பிலான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கலாம். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.